நம்ம பெரிய கோயில் பக்கத்தில் ஹரித்ரா நதி அப்படின்னு ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளம் வந்து 23 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க இருக்கோம். வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பெரிய கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய பிக் ஷாட் வந்து அவங்க வீடியோவில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய பாணியில் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தப்போ பார்த்தீங்கன்னா நேராக செங்கமலம் குளிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வரும்போது நம்ம கமல் வந்து அதை குளிப்பாட்டிட்டு இருந்தாரு. அப்போ வந்து நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த தலைக்கு ஷாம்பு போடணும்னு நான் தான் கேட்டேன். எனக்கு அந்த ஷாம்பு போட்டு தலையை அலசி விடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா எங்கள் பாப்கட் செங்கமலத்துடைய ஹேர் வந்து உலகம் பூரா பிரசித்தி. கேட்டோடனே பார்த்தீங்கன்னா சரின்னு அதுக்கு ஷாம்பு போட்டு தலையை அலசி விட்டு இருந்தது. அப்போ அவ்வளோ பேரானந்தமாக இருக்குது. எனக்கு அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு வந்து இன்னும் குறையவே மாட்டேங்குது. நான் வரும்போது ஏதோ ஒரு மூட் அவுட்லேயே வந்தேன் காரில் வரும்போது. பட் இங்கே வந்து அப்படியே ரொம்ப எந்தூ ஆயிடுச்சு. இதுதான் வந்து இறைவனின் கருணை அப்படின்னு சொல்லணும். சோகமெல்லாம் உள்ளார வராத, எந்தூவாவா வந்து நிறைய பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு. வாங்க நம்ம உள்ள போவோம். கோயிலை சுற்றி பார்த்து ஒரு இடத்துலையும் என்னென்ன திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். வாங்க.